உங்களோட பேர் என்ன? எங்கேருந்து வரீங்க? என்ன ரேங்க் எடுத்தீங்க? என்ன டிபார்ட்மெண்ட் எடுத்துருக்கீங்க? மணிகண்டன் என்னோடய பேர். நான் சேலத்துலேருந்து வரேன். நான் வந்து ஹேண்ட்லூம் டிபார்ட்மெண்ட் எடுத்திருக்கேன். 168 கொஸ்டின் போட்டிருக்கேன். ரேங்க் வந்து 3656. 168 கொஸ்டின் போட்டிங்களா? ஓகே. நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க? எப்படி டிஎன்பிஎஸ்சிக்குள்ளே வந்தீங்க? நான் 2019 ஸ்டார்டிங்கில் வந்தேன். அப்புறம் கொஞ்சம் ஃபஸ்ட்டு படிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது. அப்புறம் 2020 கோவிட் வந்தது. கோவிடு கொஞ்சம் சுச்சுவேஷன் ரொம்ப ஹார்டாக தான் இருந்தது. 2 வருஷமாக எக்ஸாம் இல்லை. அப்புறம் அதெல்லாம் ரொம்ப இக்கட்டான சூழ்நிலைகள் வந்துச்சு. அப்புறம் அப்பையும் விடலை. அதுக்கப்புறம் பார்ட் டைம் ஜாப் அது இதுன்னு கொஞ்சம் போய்கிட்டு அப்படியே கொஞ்சம் படித்தேன். அப்புறம் 2022 குரூப் 4லேயும் ஒரு 2-3 கொஷினில் போயிடுச்சு. அப்புறம் 2024 குரூப் 2லேயும் ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ண, மெயின்ஸு கிளியர் பண்ண முடியல. அப்புறம் லாஸ்ட்டாக இப்போ இந்த குரூப் 4 தான் கிளியர் பண்ணியிருக்கேன். குரூப் 2 மெயின்ஸ் எழுத போகிறேன். இப்போ நீங்கள் தொடர்ந்து உங்களுக்கு தோல்விகள் வந்தாலும் நீங்கள் வந்து விடாமுயற்சியால் நீங்கள் வந்து வெற்றி பெறலாம். இப்போ 2022 எத்தனை கொஸ்டின் கரெக்டாக போட்டீங்க? இல்லை, நான் 2022 கம்மியாக தான் போட்டேன். 161 எழுதப்பட்டேன். 161. இப்போ 168 இல்லையா? இப்போ 161 168 மாற்றத்துக்கு என்னென்னலாம் பண்ணீங்க? நம்ம எந்த இடத்துல தப்பு பண்ணியிருக்கோம்னு அனலைஸ் பண்ணி அதெல்லாம் பண்ணிங்களா? எனக்கு ஜென்ரல் தமிழ் வந்து அவ்வளோவா கொஞ்சம் வராது. இங்கே இங்கிலீஷ் மீடியம் தான் படித்தேன் ஸ்கூல்லேருந்து. ஜென்ரல் தமிழ் இது இலக்கணம் கொஞ்சம் வராது. அதனால் அதை ஃபோக்கஸ் பண்ணி படித்தேன். இப்போயுமே நான் குரூப் 4ல் இன்னும் கொஞ்சம் போட்டிருக்க வேண்டியது 90 கொஸ்டின் தான் போட்டேன் தமிழில். ஜிஎஸ்சில் 78 போட்டேன். நான் பாஸ் ஆனது இது கொஞ்சம் பார்டரில் தான் பாஸ் ஆகிருக்கேன். இன்னும் கொஞ்சம் நானும் படித்து தான் அடுத்த தடவை இன்னும் கொஞ்சம் நல்லா ஹை போஸ்ட் எடுக்கலான்னு இருக்கேன். மேக்ஸ்லாம் நீங்கள் எப்படி படிச்சிங்கண்ணா? சார், மேக்ஸ் கொஞ்சம் நான் நல்லா போடுவேன். மேக்ஸில் ஒரு 21, 22 போட்டால் தான் இதில் பாஸ் பண்ண முடியும். இந்த டிஎன்பிசி ஃபீல்டில் நீங்கள் மேக்ஸில் ரொம்ப வீக்காக இருந்தீங்கன்னா 15, 15, 16 போட்டால் பாஸ் பண்ண முடியாது. நீங்கள் மேக்ஸில் வந்து 22, 23 போட்டிங்கன்னா தான் பாஸ் பண்ண முடியும். மேக்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் இதுக்கு. மேக்ஸ் தான் நிறைய பேர் எனக்கு வராது, புரிய மாட்டேங்குது அப்படின்லாம் கேட்குறாங்க. மேக்ஸ் படிக்கிறதுக்கு ஏதாவது சஜஷன்ஸ் இல்லை ஏதாவது யூடியூப் சேனல் பாருங்கள், அந்த மாதிரி ஏதாவது சொல்லுங்கள். நிறைய யூடியூப் சேனல் இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும். நான் பெருசாக யூடியூப் சேனல்லாம் எதுவும் பார்க்கல. மேக்ஸ் வந்து ஸ்கூல் புக் மட்டும் பார்த்தீங்கன்னா போதும். ஆனால் மேக்ஸுக்கு நீங்கள் தனியாக செப்பரேட்டாக டைம் அலோகேட் பண்ணி தான் பார்த்தாகணும். நீங்கள் மேக்ஸு அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டிங்கன்னா அது வந்து நீங்கள் ஃபெயில் ஆகிறதுக்கு அதே ஒரு காரணமாக இருக்கும். கரண்ட் அஃபேர்ஸில் எப்படி படிச்சு? கரண்ட் அஃபேர்ஸ் வந்து நியூஸ் பேப்பர் தான். நியூஸ் பேப்பரில் படித்தாகணும். நீங்கள் டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் வந்து நோட் பண்ணிக்கிறது நல்லது. அப்படி இல்லைனா மொத்தமாக படித்தீங்கன்னா உங்களுக்கு செட் ஆகாத மாதிரி இருக்கும். ஏன்னா இப்போலாம் கரண்ட் அஃபேர்ஸ் பேஸ் பண்ணி தான் நிறையா கொஸ்டின் கேட்குறாங்க. அதனால் கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடாக படிச்சுக்கிறது ரொம்ப நல்லது. இப்போ உதாரணத்துக்கு இப்படி கேட்குறேண்ணே, இப்போ நம்ம ஒரு செய்தி படிக்கிறோன்னு வைங்களேன், அது நமக்கு முக்கியமான செய்தியா இல்லையா அப்படின்றத எப்படி கணிக்கிறது? இப்போ நீங்கள் உங்கள் சப்ஜெக்ட் ரிலேட்டடாக பாலிட்டி படிச்சிங்கன்னா அந்த பாலிட்டி ரிலேட்டடாக என்ன கரண்ட் அஃபேர்ஸ் வருதுன்றது உங்களுக்கு பார்த்தாலே இந்த நியூஸ் பேப்பரை பார்த்தாலே தெரியும். இப்போ கவர்னன்ஸ் பற்றி படிச்சிங்கன்னா கவர்னன்ஸ் பற்றி என்ன அந்த நியூஸ் பேப்பரில் வருதுன்றதை பார்த்துக்கலாம். உங்களுக்கு அந்த அரசியல் ரிலேட்டடாக கண்டிப்பாக ஒவ்வொன்றும் நீங்கள் நடவடிக்கைகளை நோட் பண்ணிட்டு தான் இருக்கணும். இந்த ஹிந்து தினமணி படிக்கிறது ரொம்ப நல்லது. இப்போ தமிழ்நாடு எக்ஸாம் எழுதுகிறோம் இல்லையா? இப்போ தமிழ்நாடு பற்றின எந்தெந்த தகவல்களால் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும் இந்த எக்ஸாம் படிக்கிறவங்க? இப்போ தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து என்ன வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் வந்து செய்கிறாங்க, இன்னும் செஞ்சுருக்காங்க. இன்னும் வர என்ன செஞ்சுருக்காங்க, சில்ட்ரன்ஸ்க்கு என்ன பண்ணியிருக்காங்க, டிசபிலிட்டிஸ்க்கு என்ன பண்ணியிருக்காங்க, டிரான்ஸ்ஜெண்டருக்கு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்றது. அப்புறம் நிறையா ஸ்கீம்ஸ்லாம் இருக்குது, அதெல்லாம் படிச்சுக்கணும். அப்புறமேட்டு இப்போ நம்ம கரண்ட் கவர்மெண்ட் என்ன பண்ணிகிட்ருக்காங்க, அவங்க முன்னாடி என்ன பண்ணாங்க, அவங்க வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் என்னென்ன பண்ணாங்க அப்படின்றத ரொம்ப ரொம்ப முக்கியமாக படிக்கணும். அது ரொம்ப கொஸ்டின் ஏரியா ரொம்ப அதிகம். இப்போ தமிழ்நாட்டில் சுதந்திர போராட்ட வரலாறு அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா பெண் போராளிகள்லாம் இருப்பாங்களே, அதெல்லாம் படிக்கிறது முக்கியங்களா? கண்டிப்பாக முக்கியம். ஏன்னா உமன் ரிலேட்டடாக கண்டிப்பாக கொஸ்டின் வந்தே தீரும். வேலுநாச்சியாரில் ஆரம்பித்து இப்போ ரிலேட்டடாக இப்போ யார் உமன்லாம் அச்சீவ் பண்ணுறாங்களோ கண்டிப்பாக உமன் ரிலேட்டடாக கண்டிப்பாக கொஸ்டின் வரும். நீங்கள் எப்படி மனப்பாடம் பண்ணி படிச்சிங்களா இல்லை புரிஞ்சு படிச்சிங்க? இப்போ மனப்பாடம் பண்ணுறதுக்கு டிஎன்பிசியில் வேலை இல்லாமலாம் ஆக்கிட்டாங்க. மனப்பாடம் பண்ணால் பாஸ் ஆக முடியாது கண்டிப்பாக. ஏன்னா இப்போ கொஸ்டின் வந்து வேறு மாதிரி எடுக்கிறாங்க. மனப்பாடம் பண்ணால் பாஸ் பண்ண முடியும் அப்படின்றது ரொம்ப தவறான கருத்து. புரிஞ்சுட்டு படித்தா தான் பாஸ் பண்ண முடியும். இப்போ தமிழ் எனக்கு கொஞ்சம் வராது அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க இல்லையா, அதை எப்படி மேனேஜ் பண்ணி படிச்சிங்க, அதை பற்றி சொல்லுங்கள். அதுக்கு எக்ஸ்ட்ரா கொஞ்சம் டைம் அலோகேட் பண்ணுவேன். தமிழ் கொஞ்சம் இலக்கண சைடு கொஞ்சம் வீக்காக இருப்பேன். அது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் எடுத்து தான் பண்ணி ஆகணும். இப்போயுமே கொஞ்சம் இலக்கணம் வரலன்னு தான் சொல்லுவேன். அதை நான் இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணிக்கணுன்றது ரொம்ப நல்லது.
இப்போ ஜிஎஸ்ல ஓரளவுக்கு நல்லா நீங்கள் ஸ்கோர் பண்ணியிருக்கீங்களே, அதுக்கு என்னென்னலாம் பண்ணீங்க நீங்கள்? ஜிஎஸ்னால் இப்போ நமக்கு ஒரு ஸ்கூல் புக்கு அளவில் நாலேஜ் இருந்தால் படித்து பாஸ் பண்ணிட முடியுமா அப்படின்றத கேட்டால் இப்போ எடுக்கிற கொஷினுக்கு அது கஷ்டம். இப்போ நீங்கள் இங்கே நியூஸ் பேப்பர்ஸ் ப்ளஸ் அதர் புக் ரெஃபரன்ஸ்லாம் வச்சு தான் நீங்கள் பாஸ் பண்ண முடியும். நீங்கள் சில ஸ்டாண்டர்ட் ஆத்தர்ஸ் புக்கு படிக்கிறது ரொம்ப நல்லது. உங்களுக்கே தெரியும் அந்த ஸ்டாண்டர்ட் ஆத்தர்ஸ் புக்கு நேம்லாம். எக்ஸாம் ஹாலில் எதுவும் தவறு பண்ணீங்களா நீங்கள்? எக்ஸாம் ஹாலில் இல்லை, இன்ன வரைக்கும் பண்ணதில்லை. அது ஒருவேளை நம்ம படிக்கலைன்னா தான் தவறு பண்ணுவோம். எக்ஸாம் ஹாலில் அந்த கோயமார் ஷீட்டில் கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப நல்லது. இப்போ தெரியாத கொஷின்லாம் வந்தால் எப்படி ஆன்சர் பண்ணுவீங்க நீங்கள்? தெரியாத கொஷின் இப்போ நமக்கு கண்டிப்பாக அது எங்கேயோ ரிலேட்டடாக கேள்விப்பட்ட மாதிரி தான் இருக்கும் தெரியாத கொஷின்னு. அதை நீங்கள் அப்படியே ஒப்பிட்டு பார்த்தா கொஞ்சம் ஓரளவுக்கு ஒரு 2-3 ஆப்ஷனை எலிமினேட் பண்ணலாம். அப்படி எலிமினேட் பண்ணி தான் கண்டுபிடிக்கணும் மாதிரி இருக்கும். இப்போ நம்ம ஒரு எக்ஸாம் ஹாலில் பதட்டம் ஆகிடுச்சின்னு வைங்களேன், பிளாங்க் ஆன மாதிரி ஆகிடும். நல்லா தெரியும், ஆனால் மைண்டுக்கு ஞாபகமே வராது. அப்படிலாம் இருந்தால் நீங்கள் எப்படி அதை மேனேஜ் பண்ணி எழுதுவீங்க? பதட்டம் அப்படின்றது எல்லாத்துக்கும் இருக்கும். ஆனால் பதட்டம் பண்ணிட்டீங்கன்னா எல்லா கொஷினுமே தப்பாக போடுற மாதிரி இருக்கும். நீங்கள் பதட்டப்பட்டீங்கன்னா தெரிஞ்ச கொஷினே தப்பாக போட்டுருவீங்க. அதனால் பதட்டப்படாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. 2025 எக்ஸாம் எழுத போகிறவங்களுக்கு மெசேஜ் வந்துச்சு. ஸ்கூல் புக் படிங்க, அப்புறமேட்டு கரண்ட் அஃபேர்ஸை நோட் பண்ணுங்கள், புரிஞ்சு படிங்க. இப்போலாம் கொஷின் மனப்பாடம் பண்ணுற மாதிரி இல்லை. கொஷின் அனலிட்டிக்கலாக கேட்குறாங்க. அனலிட்டிக்கலாக படிங்க, மனப்பாடம் பண்ணாதீங்க. அவ்வளோதான் சொல்லுவேன். வீட்டில் சப்போர்ட் பண்ணாங்களா? இந்த மூமெண்ட் எப்படி இருக்குங்க? நல்லா தான் இருக்குது. நான் இன்னும் கொஞ்சம் மார்க் எடுத்து இன்னும் கொஞ்சம் ஹை போஸ்ட் எடுக்கணும்னு இது இருக்குது. இப்போ கொஞ்சம் பார்டரில் பாஸ் ஆனால கொஞ்சம் இது மாதிரி தான் இருக்குது. அடுத்த குரூப் 2 பாஸ் ஆகிடும்.